ஹாய், இங்கே பார்த்தீங்கன்னா நான் கூகுளில் நவராத்திரி கோட்ஸ் இன் தமிழ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணியிருக்கேன். சர்ச் பண்ண உடனே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் வருது. நல்லா ஞாபகம், நவராத்திரி ஹிஸ்ட்ரி கோட்ஸ் இன் தமிழ் அப்படின்னு நம்மளோட வெப்சைட் வந்து ரேங்க் ஆயிருக்கு. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? நல்லா ஞாபகம், இந்த பிளாக் போஸ்ட் வந்து நான் எழுதுனேன் எப்போனா இன்றைக்கி தான் நான் எழுதினேன். இங்கே பார்த்தீங்கன்னா 3 hours ago அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், 3 hours ago 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த பிளாக் போஸ்ட் எழுதுனேன். ஸோ எழுதின உடனே பாருங்கள், குயிக்காக நம்மளோட வெப்சைட்டை வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு, ரேங்க்கும் ஆகிருக்கு. ஃபஸ்ட் பேஜில் தான் பார்த்துக்குவோம், ஃபஸ்ட் பேஜ். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து செகண்ட் பேஜ் நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் பேஜில் தான் பாருங்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அண்ட் ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய வெப்சைட்ஸ்லாம் வருது. ஹாய், திஸ் இஸ் சந்தோஷ். ஸோ நீங்கள் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க லைவாக வந்து நம்ம வெப்சைட் வந்து எப்படி விதின் 3 ஹவர்ஸ்க்குள்ளே கூகுளில் வந்து ஃபஸ்ட் பேஜில் ரேங்க் ஆகிருக்கு. ஸோ நான் அப்படி என்ன பண்ணேன், நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்கானிக்காக நம்ம உங்களோட வெப்சைட் வந்து எப்படி நீங்கள் வந்து ஃபஸ்ட் பேஜ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். அதாவது நீங்கள் வந்து ஃபெஸ்டிவல் வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணலாம், அதாவது விஷிங் வெப்சைட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அது எத்தனை பேர் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரூஃப் தான் நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஆல்ரெடி இதில் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து என்னோட வெப்சைட்டில் கணேஷ் சதுர்த்தி பற்றி ஒரு போஸ்ட் நான் எழுதியிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆகிருக்கும். அது கொஞ்சம் லேட்டாக ரேங்க் ஆச்சு. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக வந்து ரேங்க் ஆகிடுச்சு, குயிக்காக வந்து இண்டெக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, நான் அப்படி அதை காட்டிலும் இதில் நான் என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன் இந்த பிளாக் போஸ்ட்டில் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா. ஸோ இதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் நான் எப்படி அந்த இமேஜஸ் க்ரியேட் பண்ணேன், அதை நீங்களும் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோ. நீங்கள் வெப்சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆர்கானிக்காக உங்களோட வெப்சைட்டை வந்து நீங்கள் டிராஃபிக் கொண்டு வரணும், இண்டெக்ஸ் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக அப்படின்னு நினச்சிங்க இந்த வீடியோ நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே சீக்கிரமாக போகலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதான் நம்மளோட பிளாக் போஸ்ட்டு. நான் ஒன்றுமே எழுதலை, ஜஸ்ட் ஒரு 50 குறிப்பு மட்டும் எழுதினேன். பார்த்தீங்கன்னா ஒரு 50 முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எழுதியிருக்கேன். ஸோ ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கொஞ்சம் நல்ல நீளமான ஒரு பிளாக் போஸ்ட்னே சொல்லலாம், சரிங்களா. ஸோ இதில் எழுதியிருக்கேன். இதில் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம வெப்சைட்டுக்கு, சரிங்களா. ஸோ நான் வந்து உங்களை இந்த மாதிரி தான் ஒரு கோட் வெப்சைட்ஸில் நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படி நான் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சரிங்களா. ஸோ இது வந்து நான் எப்படி க்ரியேட் பண்ணேன், ஸோ நீங்களும் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டூல் யூஸ் பண்ணணும், canva.com. ஸோ நான் இந்த வெப்சைட்டை நான் உங்களை கூட்ட வந்திருக்கேன். ஸோ canva.com. ஸோ canva.comல உங்களுக்கு வந்து எந்த ஒரு காசு கொடுக்க வேண்டாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஃப்ரீயாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோட் இமேஜஸ் நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், சரிங்களா. இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இங்கே பாருங்களேன், நான் வந்து ஒரு blank பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். blank பேஜ் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் அதில் வந்து ஒரு இமேஜை நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கனுக்குள்ளே என்னோட கோட்ஸை நான் வந்து கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் என்னோட வேலை. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு இமேஜ் இருக்குது அண்ட் இங்கே வந்து அந்த கோட்ஸை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன், சரிங்களா. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இங்கே பாருங்களேன், இப்போ நான் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்க்ராட்ச்லேருந்து நான் உங்களை சொல்ல போகிறேன். நல்லா ஞாபகம், நீங்கள் இந்த மாதிரி விஷிங் வெப்சைட், அதாவது தீபாவளி, கிறிஸ்மஸ், அப்புறம் வந்து பொங்கல், இந்த மாதிரி வந்து நம்மலாம் இதுக்கு முன்னாடி இந்த க்ரீட்டிங் கார்ட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. க்ரீட்டிங் கார்டில் என்ன இருக்கும், அட்டை இருக்கும், படம் இருக்கும், அதில் வந்து ஒரு மெசேஜ் இருக்கும். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நம்ம டிஜிட்டலாக பண்ண போகிறோம், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணோம் அப்படின்னா உங்கள் வெப்சைட் வந்து ரொம்ப ஈஸியாக ரேங்க் ஆகிடும், சரிங்களா. நான் அதுக்கு முன்னாடி இன்னொன்று நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் காமிக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த இமேஜஸ்லேயே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா. இமேஜஸ் இருக்குது, பக்கத்தில் சில கோட்ஸ் எல்லாம் இருக்குது. இமேஜஸ் இருக்குது, பக்கத்தில் ஒரு கோட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த வெப்சைட் எல்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பெரிய பெரிய வெப்சைட்ஸ், india.com, அப்புறம் வந்து timesnow.com, இந்த மாதிரி பெரிய பெரிய வெப்சைட்டு இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். சிம்பிளாக இவங்களும் அதே டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ண போகிறோம், சரிங்களா. நானும் என்னோடய வெப்சைட்டில் அதுதான் பண்ணியிருக்கிறேன். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அண்ட் ரேங்க்கும் ஆயிருக்குது. இதில் வந்து தமிழ் கோட்ஸ் தானே, ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி கோட்ஸ்னு தமிழ் மட்டும் நான் சர்ச் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஒரு இமேஜஸ் இருக்குது அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸ் இருக்குது, அவ்வளோதான். இங்கே இமேஜஸ் அண்ட் லெட்டர்ஸ், இமேஜஸ் லெட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். இமேஜஸ் அண்ட் லெட்டர்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. நான் உங்களை சொல்கிறேன், இதை விட பக்காவாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா. ஸோ கம்ப்ளீட்டாக நான் உங்களை ஃபஸ்ட்னு சொல்கிறேன், சரிங்களா. ஒரு இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. புதுசாக பிளாங்கான ஒரு பேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுளுக்கு போய்க்கோங்க. கூகுளில் இப்போ நான் வந்து தீபாவளிக்கு நான் க்ரியேட் பண்ணிட்டு பாருங்கள்.
தீபாவளி இமேஜஸ் அப்படி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இமேஜஸ் இருக்குதா, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து வாட்டர் மார்க் இல்லாமல் இருக்கணும், நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. இங்கே வாட்டர் மார்க்கு, ஸோ அதனால் இதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், எதுவும் இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சிம்பிளாக இதை வந்து வியூ பண்ணிவிட்டு காப்பி பண்ண போகிறோம். அண்ட் இங்கே வந்து சிம்பிளாக Ctrl V கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. வந்துருச்சா? காப்பி பேஸ்ட் ஆகிடுச்சா? சூப்பர். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சைஸை கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து தமிழில் வந்து உங்கள்கிட்ட கோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக இதில் வந்து காப்பி பேஸ்ட் கொடுத்துருங்க. உங்களுக்கு கோட் இருந்துச்சு, நீங்களாக உருவாக்குறீங்க, உங்களால் அந்த கவிதை எழுத முடியும் அப்படின்னா அதை ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எனக்கு கவிதைலாம் உருவாக்க தெரியாது, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போதைக்கு திவாலி கோட்ஸ் ஜஸ்ட் நான் இதை காப்பி பண்ணியிருக்கேன். அண்ட் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காப்பி பேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், எனக்கு வந்து கவிதை எழுத தெரியாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, க்ரியேட் பண்ணி இதில் வந்து காப்பி பேஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே பாருங்கள், இதை வந்து அப்படியே பெருசாக்கிடுங்க. பெருசாக்கிட்டு இதோட சைஸை வந்து நீங்கள் வந்து சைடில் பண்ணிங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக குட்டி ஆகிடும். அண்ட் இதை வந்து நீங்கள் இன்னுக்குள்ளே கொடுத்துருங்க. இந்த இமேஜஸ் சுருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சுருக்கிக்கலாம். அண்ட் இதோட கலரை வந்து ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணி இந்த கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கேக்குள்ளே போனீங்கன்னா கலர்ஸ் இருக்கும், அண்ட் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருச்சு. அண்ட் இதை போல்ட் ஆக்கணும் அப்படின்னா போல்டு ஜஸ்ட் ஆகிக்கோங்க, சரிங்களா? அண்ட் இதை நீங்கள் பெருசாக்கணும், அண்ட் இந்த கோட்ஸை நீங்கள் சிறுசாக்கணும் அப்படின்னா உங்களோட விருப்பம் தான். இதை நீங்கள் இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள் நமக்கு. ஸோ இதில் பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து பிளாக் கலர் கொடுக்குறேன். பிளாக் கலர் கொடுத்தோன்னு பாருங்கள், இந்த மாதிரி ஆயிருக்குது. சரி, பிளாக் கலர் வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குது, நமக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கும் வழி இருக்குது. அண்ட் இதை வந்து கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. பெருசாக்கிட்டிங்களா? பெருசாக்கணுன்னே இந்த இமேஜஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக்ரவுண்டில் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இமேஜஸை கொஞ்சம் பெருசாக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதை வந்து கொஞ்சம் குறைக்க போகிறீங்க. குறைச்சிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அண்ட் இதை வந்து நீங்கள் அந்த டைமில் பெருசாக்கிக்கோங்க. இது பிரைட்டாக தெரியணும் அப்படின்னா இதோட கலர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டன். சூப்பராக இருக்குதா? இதுக்கப்புறம் வேறு ஏதாவது உங்களுக்கு இமேஜஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா, இப்போ பாருங்கள் இந்த இமேஜஸ் நல்லா இருக்கா, இதை ஜஸ்ட் நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். டன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இது வந்து தீபாவளிக்கு சொல்கிறேன், சரிங்களா? இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட விஷிங் வெப்சைட்ஸ்க்கு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், அதை பற்றி நீங்கள் வந்து சில வரலாறுகள் உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சோ அதை நீங்கள் எழுதலாம். எழுதி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து இமேஜஸ் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சரிங்களா? பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களோட இப்போ பாருங்கள், நவராத்திரி இன் தமிழ், நவராத்திரி கோட்ஸ் இன் தமிழ் அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட யோஸ்ட் எஸ்சிஓவில் அந்த டைட்டிலை நீங்கள் வந்து கொடுத்துருங்க, சரிங்களா? டைட்டில் கொடுத்துட்டு ஸோ டைட்டிலில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெப்சைட் வந்து ரேங்க் ஆகிடும், சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம், சோஷியல் மீடியா பேஜில் நீங்கள் வந்து அதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஹாய். ஸோ இப்போ வந்து பார்த்துப்பீங்க நம்ம வந்து எப்படி ஒரு விஷயம் வெப்சைட்டுக்கு நம்ம எப்படி ஒரு இமேஜ் கோட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துப்பீங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், சரிங்களா? உங்களோட வெப்சைட்டுக்கு கண்டென்ட் நீங்கள் கொஞ்சம் எழுதுறீங்க, அந்த கண்டென்ட்டோட சேர்த்து நீங்கள் இமேஜஸை நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து பேசிக்கான எஸ்இஓ இருக்குது இல்லையா, நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து என்னோட வீடியோவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எஸ்இஓ பேசிக் எஸ்இஓ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிவிட்டு நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க.
பகிருங்க, ஷேர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெப்சைட் வந்து சர்ச் ரிசல்ட்டில் கொஞ்சமாக டாப்பில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ தீபாவளின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து புது வெப்சைட் தான் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் தீபாவளி அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி, ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக கிரியேட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஃபஸ்ட் இடத்துல உங்களுக்கு கண்டென்ட் வந்துருமா? ஸோ ஃபஸ்ட் இடத்துல உங்கள் கண்டென்ட் வரும்போது மக்கள் எல்லாமே உங்களோட வெப்சைட்டை வரதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களோட விஷிங் வெப்சைட்டுக்கு, கோட் வெப்சைட்டுக்கு இந்த மாதிரி கோட்ஸ் கிரியேட் பண்ணுறோம். நல்லா ஞாபகம், காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க, இமேஜஸ் கொஞ்சம் டிம் பண்ணுறீங்க, கோட்ஸை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நிறைய வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாராக தான் இருக்கும். நம்ம எப்படி கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து இமேஜஸை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம், டாடா, பை பை, டேக் கேர்.